Hi, my dear bold people, viewers, children, வாலிபர்களே இளைஞர்களே எல்லாருக்கும் இந்த வேர்ல்டு all the peoples என் வீடியோ பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன விஷயம்னா ரொம்ப பேருங்க பயங்கரமாக ஐயோ நீங்கள் சூப்பராக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்கன்னெலாம் வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. வெரி சிம்பிளுங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு, புரியுதுங்களா? நேற்று அது செத்து போச்சு, நாளை என்ற ஒரு தினம் இல்லை, இன்று நம்முடன் வாழ்பவர்களும் போலி, யாரும் வந்து உண்மை இல்லைன்னு முழுசா மனதார உண்மையாக அதை நீங்கள் உணர்ந்தால், புரிந்து கொண்டால், போலி காணாமல் போய்விடும், ஜாலி தானாக வந்துவிடும். அப்படித்தான் எனக்குள்ளார ஜாலி இருக்குது. நான் யாரையும் நம்புவது இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் தான் நல்லா திட்டுறேன்ல, அப்போ நான் எங்கே போய் கமிட்மெண்ட் வச்சுக்க போகிறேன்? எனக்கு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. நான் என்ன லவ் பண்ணுறேன், நான் ஜாலியாக இருக்கேன். நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள், நீங்களும் ஜாலியாக இருக்க முடியும். நேற்று செத்து போச்சு, நாளைக்கு இல்லை, நீ தான் இருக்க. ஆமாம், ஏன், எதுக்கு, எப்போன்னு கேள்விகள் ஜாலியாகிடுவேன். அன்பானவர்களே, இப்போ நீங்கள் வந்து சிலரை பார்த்து அவன் இழிச்சவாயன்பா, அவன் அப்பாவிப்பா, அவன் வெள்ளந்திப்பா, அவன் பழைய தெரியாதவன்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அதை கேட்குறவங்க வந்து பெருசாக வந்து கஷ்டப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியே இருக்காது. காரணம் என்னன்னாக்க, அந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, இழிச்சவாயன், ஆமாம் லூஸு, பழைக்க தெரியாதவன், வெள்ளந்தி, அப்பாவி, அவங்க வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அவங்களால அந்த மாதிரி வாழ முடியலை. ஒரு அப்பாவியா, ஒரு வெள்ளந்தியா, ஒரு இழிச்ச வாயனா, சிரிச்ச முகமா, ஒரே ஐயக்கேத்தனம், ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயத்தினால அவங்களால அந்த மாதிரி வாழ முடியலன்றதுனால அவங்களாம் கோவத்திலலாம் சொல்கிறோம், பாராட்டுறாங்க. இந்த மாதிரி எங்களால் வாழ முடியலப்பா, நீ ஜம்முன்னு தூங்குற, போகிற, வர, நிம்மதியாக இருக்கிற பாரு. இழிச்ச வாயம்பார் நல்லா தூங்குவான், நல்லா சாப்பிடுவான். அப்பாவி நல்லா தூங்குவான், நல்லா சாப்பிடுவான். அந்த வெள்ளந்தி எப்போவுமே யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணியிருக்க மாட்டான். நல்லா கவனித்து பாருங்கள், அவங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்குது, நல்ல நிம்மதி இருக்குது. அவனும் சோறு தாங்க தோன்றான், அவனும் வீட்டில் தாங்க தூங்குறான், அவனை ரோட்லேயே தூங்குறான். ஆனால் இவன் ரோட்டில் தூங்குவான். சம்டைம்ஸ் ஊர் விட்டே கூட ஓடிடுவான். இதெல்லாம் கூட காசியே கூட போயிடுவான். காசியில் போய் பிச்சை எடுத்துன்னு இருப்பான் சன்னியாசியா. ஸோ அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. அந்த வெள்ளந்தியாக வாழ்வதில் சந்தோஷப்படுங்கள், லூஸாக வாழ்வதில் சந்தோஷப்படுங்கள், அப்பாவியாக வாழ்வதில் சந்தோஷப்படுங்கள். பழைக்க தெரியாதவனா சந்தோஷப்படு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் காணாமல் போகாது, எந்த திருடனும் உங்ககிட்ட வரமாட்டான், எந்த வியாதியும் உங்ககிட்ட வராது, ஜாலியாகிற. அன்பானவர்களே, நான் சொல்வது என்றால் எல்லோரும் ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக இருக்கணும்னா கமிட்மெண்ட்ஸ் கூடாது. செல்ஃபோனை தீப்போடு வச்சுடு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சந்தோஷம் வந்துடும். இன்னொரு விஷயம், காலங்காலமாக 5 சமூகம் தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆதி மனிதன் எடுத்துக்கினா பொது உடைமை, எல்லாமே மரங்கரம், செடி கொடி, ஆமாம் விலங்குகள் எல்லாமே பொதுவாக இருந்தது. அவங்க எடுத்துக்கினாங்க, சின்ன சின்ன சண்டையை போட்டுக்கினாங்க, குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கினாங்க. அது ஒரு சமூகம். அதுக்கு அடுத்தது என்னது, ஆண்டான் அடிமை. ஆமாம், மன்னர் வந்து என்ன பண்ணுவான், அடிமைகளை விலைக்கு வாங்கி அவன் ஜாலியாக இருப்பான், அடிமைகளை கொல்லுவான். அது 2வது சமூகம். 3வது சமூகம் அது யாருன்னாக்க, இந்த ஆண்டான் அடிமைக்கிட்ட வேலை பார்த்தான் பாருங்கள், ஜமீன்தார், பண்ணையார், நிலங்களை எல்லாம் சொந்தமாக வச்சுருப்பான். ஏகப்பட்ட ஏக்கர் கணக்கு, ஹெக்டேர் கணக்கு நிலங்களெல்லாம் வச்சுருப்பான். அதில் வந்து அடிமைகளை வேலை செய்ய விடுவான். விவசாயிகள் வேலை செய்வாங்க. அவங்கள அடித்து உதச்சி துவச்சி அவங்கள வந்து பில்டிங் கட்டுறதுக்கு, கோட்டை கட்டுறதுக்கு அந்த பேஸ்மெண்ட்டில் போட்டு கொண்டுட்டு அவனுங்க துட்டில் ஜாலியாக வாழ்வான். யார் அவன்? பண்ணையார், இந்த ஜமீன்தார்ன்றவன். அந்த பண்ணையார் ஜமீன்தார் தான் இன்றைக்கி கார்பரேட் கம்பெனிக்காரனாக இருக்கிறான். உலகத்தில் 13 கோடி உலகத்தில் ஒரு 13 குடும்பம் தான் இந்த உலகத்தையே ஆளுதுன்னு நம்ம பார்க்குறோம். 13 குடும்பங்க, உலகத்தையே 800 கோடி பேர், 800 கோடி பேரையும் தான் அரசர் கிரசர், நம்ம அப்பா கிப்பா எல்லாரையுமே ஆளுபவர்கள் அந்த 13 குடும்பத்தார் தான். அதாவது நான் பண்ணையாருன்னு சொன்னோம் இல்லை, இந்த ஜமீன்தார்னு சொன்னோம் இல்லை, அந்த மன்னர்னு சொன்னோம் இல்லை, அவங்க வாரிசுகள் தான் இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 5 சமூகம் தான். இந்த 5 சமூகத்தில் காலாங்காலமாக செத்து நிற்கிறவன் யார்? கொத்தடிமை, படிக்காத
படிக்காதவன். என் பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும். உலகத்தில் ஒரே ஒருத்தவன் கூட படிக்காதவன் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஃப்ரீ கல்வி, ஃப்ரீ படிப்பு. ஆமாம், நான் ரெடியாக இருக்கேன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? உன் பக்கத்தில் இருக்கிறானே அவன் படிக்காதவன் தானே, அவனை ஏன் உடனே நீ ரெடி பண்ணி அவனையும் ஒரு படித்தவனா உலகில் எல்லா அறிவையும் அவனுக்கும் நீ தரக்கூடாது? இந்த உலகத்தில் எல்லாரும் படித்தவனா, எல்லாரும் அறிவாளிகளாக இருந்து விட்டால் ஒருத்தவனை ஏமாற்ற முடியுமா? சிந்தித்து பாரு இல்லைங்கண்ணே, வாலிபப்பனே. எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் அறிவாளியாக்கு, ரெடி பண்ணி விடு, கிரியேட்டராக இரு. ஆமாம், கிரியேட்டராக இரு. அவன் வீட்டையும் அவனையும் ஆட்டையை போட்டு ஏமாற்றி தின்ற நாயாக மட்டும் இருக்காத. அன்பானவர்களே, ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க. இப்போது ஒரு ஸ்ரீ என்று ஒரு நடிகர், இந்த மாநகரம்லாம் நடிச்சார்ல, இந்த என்னது வானாயம் என்னமோ அந்த படம், அவருக்கு இந்த காதில் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு வியாதி இருக்குதுன்னு சொன்னாங்களே, அது வந்து உண்மையிலே அந்த வியாதி எதனால் வருது தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த வியாதியில் இருந்தவன். ஆமாம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எங்கெங்கேயோ. நான் கோவாவில் எப்படியோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டேன். எப்படி வழியில் வந்தேன்னு தெரியாது. ஆமாம், ராத்திரி தெரியும், வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே போயிட்டேன். ஆமாம், விடிய நண்டு பல வகையான மிருகங்கள். கடைசியில் பார்த்தா பாஸ்கோட காமாவில் இருக்கிறேன். காசியில் அதே மாதிரி காணாமல் போயிட்டேன். திடீர்னு பார்த்தா மறுபடியும் எங்கேயோ ஒரு பயங்கரமான ஒரு 20, 200, 300 கிலோமீட்டர் நைட்டில் நடந்து போகிறேங்க. ஞாபகத்தில் பொறுத்து யாரும் கத்தியில் விட்டுறதுக்கு ஓடியாருவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம உடனே ஒரு கத்தியை தூக்குவோம். ஆனால் ரெண்டுமே உண்மை கிடையாது. அவனும் கத்தி தூக்கிட்டு வந்திருக்க மாட்டான், நீயும் கத்தி தூக்கிட்டு போயிருக்க மாட்டேன். இந்த வியாதியை நானே சரி பண்ணேன். இந்த வியாதி எதனால் தெரியுமா வருது? யாருக்காவது தெரியுமா? டாக்டர் சொல்லுவான் ஏதோ குடினா நத்திங், பசி. ஒவ்வொரு ரோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிச்சைக்காரங்க ஒரு மனநிலை சரியில்லாமல் அப்படி சிரிப்பான், அப்படி பார்ப்பான். நீ அவன் கிட்ட போகும்போது நீ அவனை அடிக்க வரன்னு நினச்சிக்கிட்டு அவன் டக்குன்னு ஒரு கல்லை தூக்குவான். பார்த்துருக்கியா? இது எல்லாமே பசி. 10 நாள் 20 நாள் நீ பயங்கரமாக பட்டினி ஆகியிருக்காருன்னா அந்த மாதிரி உன் காதில் யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், உன்னை அடிக்கிற வர மாதிரி இருக்கும், தொடுத்துற மாதிரி இருக்கும், பேய்கள் வர மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு டைமில் தினம் ஒரு 500 பேய் வந்து என்னை அட்டூழியம் பண்ணுற மாதிரிலாம் நேர்லேயே அது கூட உட்காந்து பேசுவேன், அடிப்பேன், சண்டை போடுவேன், ஏதோ வீட்டில் பூட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். பசி. இந்த பசி பட்டினி இல்லாத இந்த உலகத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால் காதையும் அவனும் பேச மாட்டான், கயிற்று மேலேயும் எந்த பேயும் வந்து உக்காந்தாருக்கு. பேயும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, சாத்தானும் கிடையாது, பூதமும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கே இருப்பது எல்லாமே பசி, பட்டினி, வறுமை, ஏழ்மை. அதை முதல்ல போக்குங்கப்பா, எந்த வியாதியும் வராது. அன்பானவர்களே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு அந்த கேள்வி பொருந்தும். காலமாக யாருக்காவது ஒரே ஒருத்தருக்கு தன்னுடைய எதிரில் இருக்கிறவரை, அது பொண்டாட்டியோ அப்பனோ யாரோ கடவுளை யாரோ பிடித்திருக்கிறதா? பிரியமுடன் இருந்திருக்கிறார்களா? அப்படி அவங்க பிரியமுடன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மனசுக்கே அது தெரியும், அது போலி. அது நீ ஆகட்டும், நான் ஆகட்டும், இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு இன்னொருத்தவரை பிடித்தது இல்லை, மனதார பிடித்தது இல்லை. பிடிப்பது போல் நடிப்பது. ஏன்னா அதை நடிப்பு வாழணும் இல்லை. இது எதற்காக நான் சொல்ல வரேன்னா, ஏன் இல்லை அப்படின்றது ஆதாரம் காட்டுறேன்ப்பா. ஆமாம், புத்தர் காலத்தில் இருந்த, அதுக்கு முன்னால் இருந்தேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பு. இயேசுநாதர் தன்னை போல் பிறரை நேசின்றாரு. அந்த அன்பு இருந்துட்டா அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். காலங்காலமாக எல்லா வேதங்கள், புராணங்கள் எல்லாமே தான் சொல்லுது, உன்னை போல் பிறரை நேசி. எவனையும் நேசிக்கலாம். எந்த காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும். அதனால தான் நான் சொன்னேன், ஒருத்தவனையும் இன்னொருத்தவனுக்கு பிடிப்பதில்லை, பிடிப்பது போல் நடிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நடிப்பு உள்ளவர்களிடம் எதற்காக நீ பழக வேண்டும்? உன் நிழலே உன்னை வெறுத்துடும். உன் நிழல் இருக்கிறதில்ல, ஷேடோ, அதுவும் உன்னை வெறுத்துடும். அதுவும் உன்னை வெறுத்துடும். அன்பு செலுத்து. இளைஞனே, வாலிப பெண்ணே, நீ எப்படி வேணா கிளப்பையன், லூசு பையன், எப்படி வேணா நினச்சிக்கான்னு நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. ஐ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்ல வரவேன். அப்புறம் ஐ வில் ரிலீவ் ஃப்ரம் யுவர் என்னது ஸ்ட்ரெஸ்லேருந்து இவர் ரிலீவ் பண்ணிவிடுவாராம், பிடுங்கிடுவார். அப்புறம் ஹவு டு மேக் மணி, இந்த மாதிரி ஹவு டு மயிர் பிடுங்கி இவர் வந்து மரம் காய்க்கிறமா இவர் சொல்லி கொடுத்தா நம்ம கேட்டுருந்தோம். இந்த மாதிரி ஆல் திஸ் நான்சென்ஸ் இதெல்லாம் நீங்கள் விட்டு ஒழிக்கணும். இந்த மாதிரி உன்னை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும். அதுவும் அப்பா அம்மா நினச்சா தான் முடியும். அது நீ சின்ன பிள்ளையாக பிறக்கும் போதே
உன்னுடைய ஆட்டிடியூட் அவங்க கற்றுக் கொடுக்குற பாடம், ஒழுக்கம், வழக்கம், பழக்கம், ஸ்டைல், நட உட, பாவனை, தெளிவு, பணக்காரங்கிட்ட எப்படி பழகணும், ஏழைகிட்ட எப்படி பழக்கணும், சாமியார்கிட்ட எப்படி பழக்கணும், அது பிறப்பிலிருந்து வேரிலே அறுக்கப்பட வேண்டும் என்கிறேன் நான். வேறு என்பது மக்களை சொல்கிறேன். இங்கே இருக்கிற குற்றங்களெல்லாம் அழியப்படுவேன்னா மொத்த மக்கள் தானே பாவி. இவர்களுக்காக தானேப்பா இயேசுநாதர் சிலுவை சுமந்தார். இவங்க பாவத்துக்காக அவர் செத்தார். ஸோ இங்கே பாரு, இங்கே யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. சும்மா சாட் ஜிபிடி அப்புறம் இந்த ரோபோ டெக்ஸுக்குலாம் இப்போ குதிரையை ரோபோட்டிக்ஸாக மாற்றிட்டான். சீனாவில் போலீஸ்காரன் கிடையாது, எல்லாம் வாட்ச் பண்ணுறதெல்லாம் ட்ரோன்ஸ், எல்லாம் லட்சக்கணக்கான ட்ரோன்ஸ், லட்சக்கணக்கான ரோபோட்ஸ். இப்போ எல்லாம் போரில் அதை யூஸ் பண்ண போகலாம். மனுஷன் சாவறான், வேலைக்கு ஆக மாட்டான், பொய் சொல்லுவான்னு சொல்லிட்டு ரோபோட்ஸ் பொய் சொல்லாதுப்பா. சுடுறான்னா சுட்டுரும், கொள்ளுடான்னா கொள்ளுறோம். இப்போ ரோபோஸாலையும் இந்த சாட் ஜிபிடி அப்புறம் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த நாள் தான் இந்த உலகம் அழிய போகுது. ஸோ அழியத்துக்கு தயாராக இரு. அன்பானவர்களே, இந்த உலகத்தை அறிந்து கொள்வது வெரி சிம்பிள். ஆமாம், புரியாதவங்களுக்கு தாங்க அது புதிர், புரிஞ்சவனுக்கு அது புதிரே கிடையாது. இட்ஸ் நாட் அ விடுகதை, அது ஒரு ரிடில் அல்ல, அது ஒரு குவிஸ் அல்ல. புரியுதாண்ணா? பஸ்ஸில் கிடையாதுங்க. அது பாருங்கள், திருக்குறள் இருக்கா, 2 வரி தானே. எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் எல்லாமே பாருங்கள், அவருடைய எல்லா திரைப்படத்தையும் ஒரு திருக்குறள் தான், 2 வரி தான் அவருடைய கதை. ஆமாம், இப்போ பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு படம், அந்த படத்தில் 7 திருட்டு பசங்களை ஜெயிலேருந்து கூப்பிட்டு போகிறார். அங்கே கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட அன்பு செலுத்தி அவர்களை திருத்துவார். இதுதான் படம். அதுதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உயர். என்னது? அன்புடையார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறக்கு தெய்வத்தால் ஆகாதேன முயற்சி தம்மை வருத்தி கூலி தரும். திருக்குறள் ஒன்று தானே. இதே மாதிரி அவருடைய எல்லா படத்தையும் போய் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு திருக்குறள் தான் கதை. இன்றைக்கி இருக்கிற திருட்டு பசங்க மாதிரி காப்பி அடிக்கிற பசங்கள்லாம் கிடையாது. அடிச்சுக்கிறானுங்க, காப்பி அடிச்சு நடிச்சுன்னுக்கிறானுங்க. போய் பாருங்கள் போங்க. மிருகத்திலேருந்து மனுஷன் பிறந்தான், மன்னன்னா, மதகுருமாருன்னா, அப்புறம் இராணுவ வீரன்னா, அப்புறம் மக்களை அடிமைப்படுத்தணுன்னா மக்களை பிடிச்சி கொண்டு போய் ஏலம் விட்டான். அடிமையை வாங்கிட்டு போய் அதே மண்ணை யூஸ் பண்ணான். அந்த மண்ணை சொல்கிற அந்த மதகுருமார் திருட்டு ராஸ்கள், அதை அந்த பூசாரி சொல்கிறதெல்லாம் அவன் செஞ்சான். அதை அவன் கட்டளை ஈடுகிறதெல்லாம் அந்த காவலாளி அந்த போலீஸ்காரன் பண்ணான். காலம்பூரா எதனையா ஓடி நிற்குது. மறுபடியும் மனுஷங்கள்லேருந்து மிருகம் பண்ணான். மிருகமாக தானே அவன் வாழறான். அவன் எங்கேயா மாறினான்? மாறவே இல்லை. மனிதனிலிருந்து பிறந்த மிருகத்திலிருந்து பிறந்த மனிதன் கொஞ்ச நாள் அப்படியே மனுஷனாக இருந்துட்டு இப்போ மிருகமாக தான் இருக்கான். மனுஷனே கிடையாது. எங்கே கடவுள் அவன் ஏமானும் கிடையாது. ஒன்லி சாத்தான். இந்த சாத்தான் மிக விரைவில் இயற்கையால் அழிக்கப்படும். ஏன்னா கொஞ்சம் இல்லை, எல்லா கனிமங்கள். ஆமாம், அதெல்லாம் வேட்டையாடுறது இல்லையா, அவன் நாட்டை வேட்டையாடுறான். ஒரே எங்கே பார்த்தாலும் இழவு ஊடாகுது. காசா, இஸ்ரேல், உக்ரைன், ரஷ்யா, இப்போ பாகிஸ்தான். ரத்த வாடை, ஒரே பிண வாடை. அன்பானவர்களே, யூ வுட் ஹவ் நோ தட். அந்த சில்ட்ரன்ஸ் டே, அப்புறம் இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அப்புறம் அந்த வேலண்டைன்ஸ் டே, மகளிர் டே. சரி, வேலண்டைன்ஸ் டே பற்றி அடுத்தது வீடியோவில் சொல்கிறேன். இந்த மகளிர் டே இருக்கே, மார்ச் 8, அது முன்னால் 6ன்னு சொன்னாங்களாமா. இவங்க ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு பருத்தி ஆலை நூல் மில், இந்த நூல் நூற்றெல்லாம் ஏதோ ஒரு கர்மம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆலையில் 14 மணி நேரம் பர் டே, 16 மணி நேரம். ஸோ அப்போ அந்த பெண்கள் எல்லாருமே பெண்கள். ஸோ வீட்டுக்கு போக முடியல, புருஷனை பார்க்க முடியல, குழந்தைய பார்க்க முடியல, ஒன்றுமே பார்க்க முடியல. ஸோ இவங்கள வேதனையை உள்ளுக்குள் வைத்து ஒரு நாள் ரோட்டில் இறங்கிட்டாங்க. அப்போ ஏது கம்ப்யூட்டர் ஏது, செல்ஃபோன் ஏது, என்ன நத்திங் இஸ் தே மேன். அப்போது எல்லோரும் ரோட்டில் இறங்கி மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் வலுப்பெற்று பயங்கரமாய் அப்புறம் ஒரு மாநாடாவது நடத்தப்பட்டு அங்கே ஒரு தீர்மானத்துக்கு 6ஆம் தேதியோ என்னமோ ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் மார்ச் 8ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த உரிமை அங்கே கிடைத்தது. அப்போ ஏன் நீ போராட மாட்டுற? உன்னை மிதிக்கிறான் உன்னை மிதிக்கிறான்டா. உன் குழந்தைங்கள பிச்சை எடுக்க விட்டுட்டிய புறம்போக்கு. நீ எல்லாம் ஒரு வாலிபனா, இளைஞனா? நீ இன்னும் வளர்ச்சி நடா வளர்ச்சி. சொறி, கொசு, மயிறு, புண்ணாக்கு, எய்ட்ஸ் ஏகப்பட்ட பேருக்கு வந்துருச்சா இந்தியாவில். ஆய்வு செய்கிறானுங்கடா. அன்பானவர்களே, மகளிர் தினம் எப்படி உண்டாச்சோ அதே மாதிரி தான் அந்த வேலண்டைன்ஸ் டே.
இந்த ரோமில் ஒரு மன்னன் இருந்தான். இஸ் அ டேஞ்சரஸ் ஃபேலோ. அவனுக்கு இந்த காதல் மயிர் மண்ணாங்கட்டி எல்லாம் பிடிக்காது. யாரா காதல் பண்ணால் கை மேலே மூஞ்சி கிஞ்சிலாம் குத்த மாட்டான், கழுத்தை வெட்டி போட்டுருவான். அந்த மாதிரி காரணம் இருந்தது. காரணம் என்ன, அப்போ பயங்கரமாக இந்த நாடு பிடிக்கிற வேலைகள் ஓடிக்கொண்டு இருந்தது. எல்லாமே பயங்கரமாக அந்த இப்போ பிடிக்கிறானுங்கள நம்ம திமுக கட்சிக்காரங்க பிடிச்சிடுவாங்க. குடிசை ஊடாக பார்த்து கோட்டாயை போடுவான். இல்லை என்ஆர்ஐயாக இருக்கும். என்ஆர்ஐ இங்கே ஆமாம் ஃபாரினில் இருப்பேன். இப்போ இங்கெல்லாம் தொட்டி விட்டார் அவர் ஜான் டொனால்ட் ட்ரம்ப். எல்லாரையும் இல்லீகல்னு சொல்லி எல்லாரையும் தொட்டி விட்டார். இங்கே எல்லாம் வந்து அவன் கொடுத்தாரு. அவன் ஊடாக இல்லை, இவெல்லாம் ஆட்டியை போட்டான். என்ஆர்ஐ இல்லை. அங்கே இருக்கும்போது பத்திரங்க டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட்டு, 10 டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எல்லாம் ஆடியை போட்டு வித்துட்டான். அரசியல் போலீஸ்காரங்க அவங்க சப்போர்ட்டில், தாசில்தார் சப்போர்ட்டில் அதை விட்டுரு. அப்போ அந்த போர் செய்யறதுக்கு ஆள் வீரர்கள் கிடைக்க மாட்டான். எல்லாம் லவ் மயிறு மண்ணாங்கட்டி அப்போ பார்க்குக்கு இருக்குன்னு அங்கே போய் மயிரை போடுங்கிறது. அப்போ போர் செய்யணும்ல, போர் செய்யலைன்னா நாட்டை எவ்வளோ ஆட்டை போட்டு போயிடுவோம்லையா. அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தோம், இந்த லவ் பண்ணுறவங்களாம் வெட்டுறான்ட்டான். சாவடிச்சிரு கொள்ளலாம் தூக்கில் போட்டுரு அப்படின்ட்டான். அப்போ எல்லாம் பயந்து ஐயோ ஏடா இந்த மன்னன் எல்லாரையும் கொள்ளான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு திட்டு போய் என்ன மாதிரி ஒரு ஃபாதர் இருந்தான். அவன் பேர் தான் அந்த வேலண்டைன். அவன் பேர் வேலண்டைன் டே. அவன் பேர் அவர் ஃபாதர் ஃபாதர். அவன் திருட்டுத்தனமாக அந்த லவர்கள்லாம் ஒன்று சேர்ப்பது, காலை கல்யாணம் கட்டி வைப்பது, இந்த மாதிரி பண்ணினா மன்னனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபாதர் கழுத்து வெட்டான். ஸோ என்ன அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் டே ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தை பிரியர் அவர். இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கேன், எப்படி எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் சில்ட்ரன்ஸ் டே அப்படி தான் வந்தது. இப்போ இன்னைக்குனா டே ஃபுல்லாக போதை, கஞ்சா, ஸ்நாக்கு, பவுட்ரு, ஊசு, டாஸ் மார்க்கு. இன்றைக்கி இந்த டே என்ன டே? அப்போ போதையர் டேன்னு வைக்கலாமா? போதை கலாச்சாரம் டே அப்படின்னு வைக்கலாமா? என்ன டேடா வைக்க போகிறேன் இன்றைக்கி தேதியை? எல்லாம் ஸ்கூலில் கஞ்சா கோழிகளாம் கட்டி எடுத்துன்னு போய் டீச்சரை கொடுத்துறான். என்ன டே? டீச்சர் டேன்னு வச்சுக்கலாமா? டீச்சர் டே ஏற்கனவே இருக்குதா? டீச்சர் டே தான் இருக்குதேப்பா. இதுக்கு என்ன டே வைக்க போகிறேன்? கத்தி குத்து கந்தன் டேன்னு வச்சிடலாமா? அழகாடே சி அன்பானவர்களே, இட் கேன் பி எனிதிங். இதுவாக கூட இருக்குதுங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் வேணுமானுவோம், நிலம் வாங்குறதுக்கு பணம் வேணுமானுவான். சரி வீடு பாதியிலே நின்று போச்சா, அதை கட்டுறதுக்கு பணம் வேணுமானுவான். இதில் இன்வெஸ்ட் பண்ணுவான். ரொம்ப கம்மி லோனுன்னுவான். அந்த ஐ டெல் யூ ஒன் திங், பட் எதுவாக கூட இருக்கட்டுங்க. இட் கேன் பி எனிதிங். ஜஸ்ட் அவாய்ட் தட். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருக்கிற மூக்குத்தி இருக்குல்ல, அதையும் பிடிக்கிட்டு உன்னை ரோட்டில் விட்டுருவான். மைண்ட் இட். தென் ஆஃப்டர்வர்ஸ் இன்னொரு விஷயம் உனக்கு, டோன்ட் இன்வெஸ்ட் யுவர் மைண்ட் இன் மொபைல். புரியுது? அந்த மொபைல் ஃபோனில் வந்து உன்னுடைய மைண்டை இன்வெஸ்ட் பண்ணாத. உனக்கு விரலாம் ஒரு நாளைக்கு போய்டும், ஒரு நாள் பெட்டிக்கும் செத்து போடுவேன். அதுவே இன்வெஸ்ட் ஒரு 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 100 ரூபா கொடுத்து ஒரு புஸ்தகத்து மேலே அதை வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணு. ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு புஸ்தகம் ஒன்று, அதில் இருக்கிற 100 கேரக்டராக நீ மாறிப்போ. 100 கேரக்டராக நீ மாறிப்போ. ஒரு புஸ்தகம் உன்னை மிகப்பெரியவனாக உயர்த்தும். பட் டோன்ட் இன்வெஸ்ட் யுவர் மைண்ட் இன் மொபைல்ஸ். மொபைல் உனக்கு சாவடித்து விடும். மொபைல் ஃபோனை தான் சொல்கிறேன். தென் அப்புறம் இன்னொன்று பாரு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் மைண்ட் இன் யுவர் ஹெல்த். ஃபோக்கஸ் ஆன் யுவர் மைண்ட் இன் ஹெல்த்து தான் முக்கியம். வெல்த் இல்லையா, ஹெல்த்து நல்லா இருந்தால் இப்போ கலப்பை என் கத்தின்னு கிடக்கிறேன். நல்லா ஹெல்த் வச்சுருக்கிறதுனால தானே கத்துறேன். ஆனால் நேர்மை இருக்கணும், நேர்மை உண்மை. தென் ஆஃப்டர்வர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆமாம், இட் கேன் பி எனிதிங். நம்ம சொல்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இலவசமோ இல்லை உன்னை ஆட்டையை போடுற மாதிரி உன்னை ஆசையை தூண்டி விட்டு உன்னை நாசம் பண்ண பார்ப்பான். அதில் மட்டும் வாங்கிடாத. அப்புறம் சாய்ஸ். உன் சாய்ஸ் ஒன்றே ஒன்று தான், ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். தட்ஸ் ஆல். அதுதான் உன் சாய்ஸ். அது மட்டும்தான் இருக்கட்டும். ஆமாம், பார்த்து எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுப்பா. உனக்கு என்ன கமிட்மெண்ட்டே வேணான்ற. நோ பாய் ஃப்ரெண்டு, நோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குமே தேவையில்லை. நீ தான் லவ் யுவர் செல்ஃப். உன்னையே நீ காதலி, உன்னையே நீ அறிவாய். ஏன், எதுக்கு, யார், எப்போ, கேள்வி கேள். ஏன் என்ற கேள்வி இல்லாமல் இங்கு வாழ்வு இல்லை. சாக்ரட்டிஸ் சொல்கிறார். ஸோ பிரியமானவர்களே, யோ நீ ஏனையா மயிறு எங்களுக்கு சொல்கிறது, எங்களுக்கு எல்லா மயிரும் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நான் ஒன்றும் செவிடு இல்லை, நான் ஒன்றும் முட்டா இல்லை, எனக்கு எல்லா மயிரும் தெரியும். இருந்தாலும் இயற்கை என்ன சொல்லுது, புரியுதா? நான் சொல்கிறேன், எனக்கு கனவுகள் மூலமாவோ ஏதோ ஒரு மயிர் தானே எதையாவது சொல்கிறானுது. ஆமாம், தோணு உதவி சொல்லு. ஆமாம், அதை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்காத. உள்ளுக்குள்ளே வச்சு அது உள்ளுக்குள்ளேயே அப்படியே அமிங்க அப்படியே திக்காகி கல் மாதிரி ஆகி பிக் பேங். இந்த உலகம் தோன்றிச்சு பாரு, பிக் பேங்குன்னு வாம்பார். என்னது, கடவுள் துகள்களாம், அதுக்கு பேர் கடவுள். பிக் பேங் அப்படி தான் இந்த உலகம் உருவாச்சுன்றான். அந்த மாதிரி ஏன் இதயம் வெடிச்சு போனாலும் மயிராக போச்சுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இயற்கை சொல்கிறேன். உன் வேலை நீ சொல்லு.
ஆமாம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். அவன் நம்பிக்கிட்டு போகட்டும். நீ இதை சொல்லு, உலகம் அழிய போகுதுன்றதை சொல்லு, நிலநடுக்கம் வரப்போகுதுன்றதை சொல்லு, பேரழிவுகள் வரப்போகுதுன்றதை சொல்லு. நல்லா துண்ணுன்னு ஜங்க் ஃபுட்டு உள்ளே போகும்போது ஒல்லியாக போகிறாங்க. ஃபுல்லாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிற மொத்தத்தையும் தின்னுட்டு 1 மணி நேரம் பொறுத்து ஏந்திரிக்கிறான், இப்படி ஆயிடுறான். ஷட்டரை திறந்து வெளியே வர முடியல, ஷட்டரை வெட்டி எடுத்துகிட்டு இவனை வெளியே கூப்பிட வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு தின்றான். அப்படியே ஒல்லியாக இருக்குடா. இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்தால் அப்போ தான் டுமால் கீழே விழுந்து ரோட்டில் கீழே விழுந்து தப்பிச்சு கிப்பிச்சு போய் பழைப்ப. இந்த மாதிரி 99% பேர் துண்ணு பண்ணி மாதிரி இல்லையா, காட்டு எருமை மாதிரி சுற்றுறாயா ரோட்டில். பஸ்ஸில் போக முடியல, ட்ரெயினில் போக முடியல, எங்கே போனாலும் அவ்வளோ பெரிய உடம்ப தூக்கிட்டு சுற்றுறானே. ஏய், அது பாவம்டா, அது சோதி இல்லை, பாவம். உடம்ப லீனாயிடா, ஒல்லியாருடா, அழகாருடா, உண்மையாயிருடா, நேர்மையாயிருடா, உழைச்சி சாப்பிட்றா. ஓசியில் தின்னா அப்படி தான் இப்படி ஆகிடுவா. ரைட்டு ஓடு, இயற்கை சொல்லுது, யானு செய்கிறேன். அவள் தான் விடு, கேட்டா கேளு, கேட்காட்டினா போ. நிலநடுக்கம் வருது, அவள் தான்.